ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 25, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே சாரா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் குடிசை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே உட்காந்துக்கிட்டு காற்றே வரல அப்படின்னு பேப்பரை வச்சு விசிறிட்டு இருக்கா. இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நான் வச்சுக்கிறேன், வருண் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும் போது அப்போ தான் வருண் வரான். என்ன பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு தெரியுது நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு இங்கே, அதனால் நீ எனக்காக இதெல்லாம் பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே உனக்காக நான் பாலைவனத்தில் கூட இருப்பேன் வருண் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அங்கே வெண்ணிலா வரா. வெண்ணிலா சாப்பாடு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே உன்னை நான் சாப்பாடு கேட்டேனா, நீ போ, எனக்கு சாப்பாடெலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வருண் சொல்கிறான், நாங்கள் கொஞ்ச நாள் எங்களை பேச விட மாட்டியா, நீ போ அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி சாப்பாடு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறா. அதுக்குள்ளே வருண் சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம், காலையிலே 5 மணிக்கு எழுந்துச்சி எங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுக்கணும், வெளியில் கோலம் போடணும், எங்கள் அம்மாவுக்கு என்ன சமையல் வேணும்னு சொல்லி அதை செய்யணும், அப்புறம் அம்மா வரத்துக்குள்ளே பூஜை பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறான். அவ்வளோதானா, இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. உடனே சாரா சொல்கிறா, நான் எப்பயுமே 8 மணிக்கு தான் வரும் எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. நீ நாளைக்குலேருந்து 5 மணிக்கு எழுந்துச்சி இது எல்லாத்தையும் பண்ணிட்டீன்னா போதும், எங்கள் அம்மா மனசில் எங்கள் குடும்பத்தெல்லாம் இடம் பிடிச்சிடலாம் எல்லார் மனசுலையும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான், பாரு நான் என்ன பண்ணுறேன், நாளிலேருந்து சீக்கிரமாகவே அவங்க மனசில் இடம் பிடிச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெண்ணிலா அங்கே கை தட்டிக்கிட்டே வரா. என்ன இது 5 நாளில் இவ தங்குவான் இங்கே இருந்து காமிப்பான்னு பார்த்தா இவ 2 நாள்லேயே போகிற மாதிரிலாம் பிளான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது இவர் சொல்கிறா, நாங்கள் எங்களை பேசவே மாட்டியா, இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு வருண் கேட்குறான். அத்தை உங்களை கூப்பிட்டாங்க, அதனால தான் சொல்லான்னு வந்தேன், சாரி அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறா. உடனே அவன் ஏஞ்சி போகிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யாரெல்லாம், சாராவும் வெண்ணிலாவும் பேசிக்கிறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்கிறா, நீ உண்மையாக லவ் பண்ணுறவங்க கூட இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, உனக்கு பணம் காசுக்காக தானே நீ வருணை லவ் பண்ணுற, எங்கள் அத்தைகிட்ட சொல்லி நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கித்தரேன், சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறா. நான் சந்தோஷமாக வாங்கிட்டு போகணுமா, உன்னை அந்த வீட்டை விட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சாரா சொல்லி சேலஞ்ச் பண்ணுறா. அப்படியா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் போயிடுறா. அடுத்தது வான்மதி வரா அந்த சாராவை பார்க்க. வான்மதி பேசிகிட்டு இருக்கா சாராவை பார்த்து, என்ன நீ நல்லா இங்கே மாட்டிக்கிட்ட, வெண்ணிலா எதுவுமே யோசிக்காமல் பண்ண மாட்டா, அவள் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணுவா, அவள் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வர விட்டுருக்கான்னா அவள் எதையும் யோசிக்காமல் பண்ண மாட்டா, உன்னை வச்சு ஏதோ பிளான் பண்ணுறா அவள் அப்படின்னு சொல்கிறா. நீ வேறு விதத்தில் ஜெயிச்சுக்கலாம் எதுலையாச்சும், நீ இந்த போட்டியெல்லாம் கலந்துக்க வேணாம், நீ பேசாமல் போயிடு சாரா, இந்த போட்டியெல்லாம் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறா வான்மதி. உடனே அதுக்கு சாரா சொல்கிறா, நீ என்ன உன் தங்கச்சி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா, என்னை பற்றி வெண்ணிலாக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம், உனக்கு தெரியும் இல்லை நான் யார் அப்படின்னு சொல்கிறா. உன்னை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் இது உனக்கு தெரியாத விஷயம்லாம் நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்குறா. நான் எல்லாம் பண்ணுவேன், நீ என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா வான்மதி. பிளானை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ உத்தமன் வரான். இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறான். எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு வான்மதி கேட்கும் போது, வான்மதி நான் தண்ணி கொடுக்கறதுக்காக வந்தேன், அவங்க தனியாக இருக்காங்களேன்ட்டு அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் கேட்குறான் உத்தமன் சாராவை, நீ ஏற்கனவே 2 பேரும் பார்த்து பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு போகிறா சாரா. நான் அவங்க 2 பேரை இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதான்னு நான் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்தது வெண்ணிலாவும் வருணும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பெட்டில். அப்போ திடீர்னு வருண் முழிச்சுக்கிட்டு இந்நேரம் வெண்ணிலா தூங்கியிருப்பா, சாரா வர சொன்னா தனியாக பேசணுன்னு சொல்லி, இவள் தூங்கிட்டு தான் இருக்காளா முழிச்சிட்டு இருக்காளான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறான். அவன் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு போகிறான். உடனே வெண்ணிலா முழிச்சு பார்த்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். வருண் சொல்கிறான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி. எப்போ சாரா வந்ததுலேருந்து பாத்ரூம் நமக்கு வீட்டில் இந்த சைடு ஆச்சு, பாத்ரூம் அந்த சைடு தானே இருக்குது, இந்த சைடு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாத்ரூம் தான் போகலான்னு போனேன், இப்போ வரல, அதனால் படுக்கிறான். அடுத்தது டைம் போயிட்டே இருக்குது, 1 மணி 2 மணி ஆகுது. இவன் திரும்பியும் ஏஞ்சி நைஸாக அவள் தூங்கிட்டாளான்னு பார்த்துட்டு ஏஞ்சி போகலான்னு பார்க்குறான். கால்லலாம் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கா.
அப்பா சரியான ஆளா இருக்காளே இவ அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். என்ன எங்கே போகிறீங்க, நீ எங்கேயுமே போக முடியாது, ஒழுங்காக வந்து படுங்க அப்படின்னு சொல்கிறா. அவனும் போய் படுத்துடுறான். காலைல ஆகிடுது, அலாரம் அடிக்குது 6 மணிக்கு. வருண் அவசரமாக ஏஞ்சி டைம் ஆயிடுச்சுன்னு ஏஞ்சி ஓடுறான். அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. சாரா 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 எந்திரின்னு கூப்பிட்றான். இவன் என்னன்னா நான் அப்புறமா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கா. சாரா உடனே சீக்கிரம் எந்திரி, உன்னை வச்சு நான் எவ்வளோ அவங்கள்ட்டலாம் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ என்னன்னா தூங்கிட்டு இருக்க, எந்திரி சாரான்னு சொல்லி எழுப்புறான். உடனே ஏஞ்சி என்ன வருண் இப்போ போய் எழுப்பிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லவும், நான் நைட்டு சொன்னதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா, போ ஏந்திரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணணும் இப்போ போயிட்டு உங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுத்துட்டு குளிக்கணும் அதானே அப்படின்னு சொல்கிறா. எல்லாத்தையும் தப்பாக மாற்றி சொல்கிறியே, ஃபஸ்ட்டு இப்போ போய் குளிக்கலாம் தேவையில்ல, முதல்ல வாசப்பை இருக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போவான். அப்போ பார்த்தா வெண்ணிலா ஏற்கனவே வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டிருப்பா. இது வெண்ணிலா தான் நேரமாக ஏஞ்சி வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்கா. சரி வா நீ போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பாடு செய்ய அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு புடவெல்லாம் கட்டுவாரா. பார்த்துட்டு போ போ அப்படின்னு சொல்கிறான் சாராவை. எனக்கு சமைக்கலாம் தெரியாது வருண் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சாரா இப்படி சொல்கிற, நான் உன்னை நம்பி நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ என்னன்னா சமைக்க தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ சொல்கிறா, நான் பயப்படாத வருண் இரு, நான் ஆன்லைனில் பார்த்து சமைச்சிடுறேன் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறா. அப்போ சாப்பாடெலாம் செஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கா வெண்ணிலா. உடனே இவளை எங்காச்சும் வெளில அனுப்புனா தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி அப்போ தான் வரா. வான்மதிகிட்ட போய் சொல்கிறா, உன் தங்கச்சி எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் அனுப்பு வெளியில், அப்போ தான் நான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. அவள் என்னையே ஸ்கோர் பண்ண விட மாட்டா, உன்னை எங்கே ஸ்கோர் பண்ண விட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது ஏதாச்சும் ஐடியா கொடு இந்த வீட்டில் உள்ளவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்குன்னு கேட்குறா. என்னையே அவள் நல்ல பேர் எடுக்க விட மாட்டா, நீ இங்கே நல்ல பேர் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவள் எப்படியாச்சும் அவளை கூப்பிட்டு போ வெளில, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா சாரா வான்மதிகிட்ட. சரி நான் போய் அவளை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறேன் வெளில அப்படின்னு சொல்லி போகிறா. வான்மதி கிச்சனுக்குள்ளே போயிட்டு வெண்ணிலாட்ட போய் சொல்கிறா, நான் நைட்டு கனவு கண்டேன், அண்ணாமலை அத்தைக்கும் லீலாவதி அத்தைக்கும் சண்டை வர்ற மாதிரி, வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இது மாதிரி சண்டை வரக்கூடாதுல்ல அவங்க 2 பேருக்குள்ளே, அதுக்காக சாமிகிட்ட போய் வேண்டிட்டு வரலாம் அப்படின்னு நடிக்கிறா வான்மதி. உடனே அக்கா என்னக்கா சொல்கிற, கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் இவ உள்ளே அவள் சமைச்ச மாதிரி எல்லாம் காட்டிக்கிறா. அண்ணாமலை, லீலாவதி, அப்புறம் இன்னொன்று எல்லாரும் ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஹாலில். அப்போ எங்கே போயிருக்காங்க வான்மதியும் வெண்ணிலாவும், ஆளே காணுமேன்னு லீலாவதிட்ட அண்ணாமலை கேட்குறாங்க. எங்கன்னு தெரியல, இங்கே தான் இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி லீலாவதி சொல்லிகிட்ருக்கா. உடனே சாமிக்கு பூஜை பண்ணுற மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே வருண் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரொம்ப பூரிப்போடு நின்றுட்டுருக்கான். அப்போதைக்கு அவள் சாமிக்கு கற்பூரம் தீபாவதனா காமிச்சிட்டு அண்ணாமலைகிட்ட கொண்டாந்து காமிக்கிறா. அண்ணாமலையும் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ காலையில் தினமும் நான் இப்படி தான் ஆண்டி சீக்கிரமாகவே ஏஞ்சி சுத்தம் பண்ணி வீடு ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் காஃபியே குடிப்பேன் அப்படின்னு பொய் சொல்கிறா. நான் எப்பயுமே இப்படி தானா அப்படின்னு லீலாவதி கேட்குறாங்க. ஆமாம் தினமுமே நான் அப்படி தான் வீட்டிலே பண்ணுவேன் அப்படின்னு பொய் சொல்கிறா. உடனே சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லான்னு எல்லாரையும் டைனிங் டேபிள் கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் வைக்கிறா. ஆண்டி இந்தாங்க உங்களுக்கு புதினா சட்னினா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தாங்க புதினா சட்னி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறா. எனக்கு எப்படிமா புதினா சட்னி பிடிக்கும்னு உனக்கு தெரியும், இந்த வீட்டோட மருமலாக வரப்போகிற எனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறா. இதெல்லாம் நீயே செஞ்சியாமான்னு கேட்குறாங்க லீலாவதி. ஆமாம் நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, இந்த தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கு, எப்படிமா செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. தப்பாக சொல்கிறா. உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ தான் வெண்ணிலாவும் வான்மதியும் வராங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, வா வெண்ணிலா இங்கே பாரேன், சாரா சூப்பராக சமைச்சு வச்சுருக்கா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பார்க்குறா. உடனே சட்னி எப்படி செஞ்ச சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது தப்பாக சொல்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்களா எல்லாரும். எல்லாரும் சொல்கிறாங்க, நீ எதுவுமே பண்ணலன்னு நல்லாவே தெரியும் எங்களுக்கு, இந்த சாப்பாடுலேருந்து நீ என்ன காலிலேருந்து எந்த வேலையுமே நீ செய்யலைன்னு நல்லாவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.